ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் அழைக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, விசில் அடிக்கும் குஞ்சுகளும் அல்ல, அதன் தலைவரும் அல்ல என்று தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக தாக்கி முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்திருக்கிறார். தமிழகத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை பெற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதாக வரவேற்கிறது. அவருக்கு நன்றி சொல்ல காங்கிரஸ் பேரியக்கம் கடமைப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாக இன்று போராடி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துடைய பெருமை, இந்த திட்டத்துடைய அருமை, இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனை யார் காட்டி கொடுத்தாலும் மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும், ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் எந்த விதத்திலும் ஒரு துளியும் தயங்காத முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆகையால் தான் இன்று ஒன்றிய அரசு மிரண்டு இருக்கிறது. இதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். எதற்கெடுத்தாலும் போராட்டம், எதற்கெடுத்தாலும் வலிமையான குரல் ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கிறது. அதுதான் இந்தியாவில் பற்றி கொண்டிருக்கின்ற தீப்பொறி. இதை அணைக்க முடியுமா, ஒடுக்க முடியுமா, ஒதுக்க முடியுமா, அசைத்து பார்க்க முடியுமா என்று படையெடுக்கிறார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினீர்களோ, வருங்காலத்திலும் எங்களை காப்பாற்றுவீர்கள். ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்கள் தலைமையில் தமிழ்நாடு ஒளிரும், நிமிர்ந்து நிற்கும். இதில் நாம் வெற்றி பெறுவோம். யார் தமிழ்நாட்டை எந்த வகையில் காட்டி கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் அழைக்கிறார்.